ஓம் கணாநாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. அம்பாளும் சிவபெருமானும் சேர்ந்திருக்கக்கூடியது ஸ்ரீசக்கர கோட்டை. அதனுடைய ஸ்லோகமாக ஓம் சதுர்பிகீகி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிகி பஞ்சபிரபிகி பிரபின்னாபிகி சம்போர்ணவபிரபிகி மூல பிரகிருதிபிகி சதுச்சத்வாரிம்சத் வசுதலகலாஸ்ர திரிவலயத்ரீரேகாபிகி சார்த்தம் தவ சரணகோணாஹ பரிணதாஹ. நம்ம போன தினம் 20, அதாவது மொத்தம் 20 நாமம் பஞ்சத சாட்சரியில் ஒரு எழுத்துக்கு சொன்னோம். இப்போ காங்கிற எழுத்தில் 18 நாமம் காமேஸ்வர காமேஸ்வரினுடைய ஐக்கியம்தான். அதை ஒரு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல போகிறோம். இப்போது காமேஸ்வர மனோகரா, காமேஸ்வர பிராணநாடி, காமேசோத் சங்கவாசினி, காமேஸ்வர லிங்கிதாங்கி, காமேஸ்வர லிங்கிதாங்கி, காமேஸ்வர சுகப்பிரதா, காமேஸ்வர பிரணயினி, காமேஸ்வர விலாசினி, காமேஸ்வர தபசித்தி, காமேஸ்வர மனப்பிரியா, காமேஸ்வர பிராணநாதா, காமேஸ்வர விமோகினி, காமேஸ்வர பிரம்ம வித்யா, காமேஸ்வர கிரகேஸ்வரி, காமேஸ்வராஹ்லாதகரி, காமேஸ்வர மகேஸ்வரி, காமேஸ்வரி, காமகோடி நிலையா, காங்கிதார்த்தகா. இந்த 18 நாமமுமே சிவபெருமானும் அம்மையும் எப்படி ஒன்று அப்படியே ஐக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது. அதில் நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த ஒரு 10-12 கிளாஸாகவே இதைத்தான் நம்ம வரோம். இதில் நாம் பார்க்குறது என்னென்னா 6099 திருமுறையில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலகன் இருக்கான் இல்லையா, யமன், அவன் வரும்பொழுது என்னால் எதுவுமே உணர முடியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மனசில் இருக்கக்கூடிய தெம்போ, உடம்பில் இருக்கக்கூடிய தெம்போ இருக்காது. அந்த சிவசக்தி ரூபமே என்னால் நினைக்க முடியுமான்னு தெரில. அதனால் அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது, எல்லாம் சேர்ந்து அடைக்கும் பொழுது உணரவே மாட்டேன், உன்னியா உன் அடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்கிறேன். இந்த எல்லா வாசலும் அடைக்கிறப்போ நான் எப்படிப்பா உன்னை நினைக்க முடியும், அதனால் இன்றைக்கே நான் உன்னை நினச்சிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த ருத்ரத்தில் ஒரு நாமம் இருக்குது, சோமாய அப்படின்னு. சோமாயன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, அந்த சிவசக்தி ரூபத்தை தான் அது சொல்கிறது. ஓம் நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய ச அருணாய ச நமஸ், அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த நாமம். அது 8வது அனுவாகத்தில் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் சொல்லக்கூடியது. இதில் அந்த சோமாய அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், உமையின் கணவன், சிவகாமியினுடைய நாதன் அப்படிங்கிறது தான். அவள் எப்பொழுதும் உடனே இருக்கிறாள் என்பது தான். அதே 6099 என்ன சொல்லுவா அப்படின்னா, மை விரவு கண்ணாளை பாகம் கொண்டாய். அந்த அம்பிகை நீ கூடயே தானப்பா வச்சுன்னு இருக்க. மையாடு கண்மடவாள் பாகத்தாளே, அது இன்னொரு இடத்துல சரிசம பாகமாக வச்சிருக்கேன்னு. அதே மாதிரி அன்னநடை மடவாள் பாகத்தானே, இது எல்லாமே அம்பிகையே இறைவன் எப்படி தன்னோடு சேர்த்து வச்சுனேன். இப்போ நம்ம பார்த்த 18 நாமமே அந்த ஐக்கியத்தை தான் சொல்கிறக்கூடிய உடன் இருக்கக்கூடிய நிலை. அதுலேயே என்ன சொல்வான்னா, எரிகின்ற இளஞாயிறு அன்னமேனி இளங்கிழையோர் பால் உண்டோ. அதாவது அந்த அம்பிகையும் உன் கூடையே இருக்கா, எப்போவுமே உன் கூட தான் இருக்கா. அந்த 6097 2வது பாட்டை என்ன சொல்வாருன்னா, வினாவிட போல இருக்கும். அந்த பதிகம் எப்படி இருக்குன்னா வினாவிட போல இருக்கும். அதில் கேட்குற சுந்தரர் என்ன இந்த இவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் கண்ட அந்த எம்பிரான் இருக்கார் இல்லையா, அந்த எம்பிரானிடம் இளஞாயிறு போன்று
ஒளிவிடும் அந்த ஈசன் இருக்கார் இல்லையா, அவரோட உடலுடைய ஒரு பாகத்தில் விளங்குகின்ற அணியினை அணிந்த என் உமையம்மை இருந்தாளா. இப்போ சிவபெருமானை ஐடென்டிஃபை பண்ணுறப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா, இங்கே பார்த்தே இல்லையா சிவபெருமானை பார்த்தே, அதில் என்னுடைய இந்த மங்கள அணியினை அணிந்து கொண்டிருந்த அந்த அம்பிகை உங்கள் கூட இருந்தாளா. அதாவது இறைவனிடம் அந்த உமை எப்பொழுதும் நீங்காதவளாக உள்ளதால். மற்றது எல்லாமே போயிடும். நம்ம காதில் குழை போட்டிருப்போம், இல்லைன்னா அவர் அரவை கச்சையில் கட்டியிருப்பார், இதெல்லாம் கூட ஏதாவது ஒரு டைமை மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அம்பிகை என்றைக்குமே வெளியில் இருக்க மாட்டா. அதனால் அந்த அம்பிகை கூட இருந்திருந்தான்னா நீங்கள் பார்த்தது அது இறைவன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வர்றார். அந்த உமை எப்பொழுதும் நீங்காதவளாக உள்ளதால் இதையே இறை லட்சணமாக, அந்த ஈசனுடைய இறை லட்சணமாக அது ஒரு குறியீடாக வச்சு அந்த இதில் அவர் ரொம்ப அழகாக கேட்குறார். கலாமாலை வேர்க்கண்ணாள் பாகத்துண்டோ. அவ இருந்தாடா. எதே இதில் இன்னொன்று கேட்பார். கலாமாலை வேர்க்கண்ணாள் அந்த பாகத்தில் பாகத்துண்டோ, அதுவும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சிவபெருமான் அப்படின்னு. ஏன்னா அம்மையப்பன்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துவதற்காக தான் இதெல்லாம். அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் இருக்கே, அந்த சிவசக்தி ரூபம் நம்ம எந்த நாமத்துக்காக பார்த்துட்டு இருக்கோமோ அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு ஒரு சொல்கிறார். இது 6வது திருமுறையில் 97வது பதிகத்தில் 10வது பாட்டாக வருது. ஒப்புடையன் அல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரன் அல்லன் ஓர் உவமன் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டு ஒணாதே. இப்படிலாம் எழுதி காட்டலாம் முடியாது. அந்த சிவசக்தி ரூபத்தை இப்படி தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் இருக்கலாம்னு வேணால் ஒரு அனுமானம் சொல்லலாமே தவிர எதையுமே அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா வேதமே சொல்ல முடியலன்றது. நேத்தின்னு சொல்லிடுது. என்னால் எனக்கு சொல்ல முடியல. இந்த இறைவனை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு அனுமானம் தான். இப்போ எல்லா நூல்கள்லையும் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு அனுமானம், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த ஞான சம்பந்த பெருமான் ரொம்ப அருமையான ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். 3117வது பதிகத்தில் 7வது பாட்டில் பார்த்தா பாட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அர்த்தங்கள் முழுவதும் இந்த சிவசக்தி ரூபத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கும். நீயா மானி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இறை தத்துவ விளக்கமாக தான் இருக்கும். அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவ விளக்கம் இதில் என்ன சொல்கிறாருங்கிறதையும் பார்ப்போம். நீயா மானி ஏயாமாம் தாவேழிகா நீதானே நேதானிகாம் ரிவேதாம் மாயாயேனி மாயானி. இந்த வேர்ட்ஸ் ஜஸ்ட் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அர்த்தத்தை பார்ப்போம். நீயா அப்படின்னு கேட்குறா இல்லையா, உம்மை நீங்குதல் அறியாத. மானி உமாதேவி அந்த அன்னை தேவியை உன்னுடைய ஒரு பாகமாக உடையவனே. ஒப்பற்ற மாதா அன்னை அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நீயா மானி ஏயாமா தாவேழிகா நீதானே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மலம் எல்லாம் அரும் இம்மையே மறுமைக்கும் வல்வினை சார்கிலா ஆகையால் சலமெல்லாம் ஒழி என்கிறார் சுந்தரர். அந்த உமையை நினைந்து வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். 7002 அதாவது 7வது திருமுறை இருக்கக்கூடிய 2வது பாட்டில் 4வது பாடலாக மலையான் மடந்தை மணவாள நம்பி, அங்கேயும் அம்பாளை உள்ள கொண்டு வரா. மலையான் மடந்தை மணவாள நம்பி. அர்த்தமாக மலைமகளாகிய உமைக்கு மணவாள நம்பியாக உள்ளவன் அந்த ஈசன். 7002 6வது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பன்னார் மொழியாளை ஓர் பங்குடையீர். அந்த பிரியாத நிலை இருக்கு இல்லையா, உமையோடு பிரியாத நிலை இருக்குது, அதை சொல்கிறார். மணிவண்ணத்தின் மேலும் ஓர் வண்ணத்தரன் அப்படின்னு ஒரு பிரயோகம். அதாவது மணிவண்ணம் அப்படிங்கிறது அம்பிகையோட நிறம். அதோடு சேர்ந்து மற்றொரு வண்ணமாக
ஈசன் இருக்கிறாராம். அதுதான் மணிவண்ணத்தின் மேலும் ஓர் வண்ணத்தரன் வேய்புரையும் தோளால் உமை நங்கையோர் பங்குடையீர். 7002 1வது பாட்டு. இங்கே தான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். வேய்புரையும் தோளால் உமை நங்கையோர் பங்குடையீர். இந்த ராவணன் இருக்கார் இல்லையா, ராவணன் வந்து கைலை மலையை வந்து தூக்கினதாகவும் அவனுடைய அகங்காரத்தை அடக்குவதற்காக இறைவனார் வந்து தன்னுடைய நிறுத்த விரலால் அமுக்கினப்போ அவருடைய அந்த தோள்கள் அனைத்தும் நொறுங்கி அவனுடைய தலை முழுவதும் அதில் சிக்கி கொண்டதாகவும் நம்ம ஒரு படிச்சிருக்கோம் புராணத்தில். இதுக்கு புராண விளக்கமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ராவணன் வந்து பெரிய பக்திமான். அவன் வந்து கைலாய மலையோ சிவபெருமானை வந்து தூக்குவதற்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னா அங்கே சிவபெருமானுடைய லீலை ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து சுந்தரர் வந்து உணர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்பிகை இருக்கா இல்லையா, அந்த அம்பிகை வந்து சிவபெருமானை வந்து பிரிஞ்சிருக்கா ஒரு டைமில் இல்லையா, நமக்கு தெரியும். அந்த யாகம்லாம் முடிஞ்ச உடனே பிரியறான். அப்போது அந்த ஊடலை தீர்ப்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாராம், ராவணனை வந்து கைலை மலையை தூக்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய காலால் ப்ரெஸ் பண்ணும் பொழுது மலையே ஆடுறது. ஆடும் பொழுது அந்த தலையெல்லாம் அப்படியே அமுங்கி பிதுங்கி அந்த தோள்கள்லாம் நெறியும் பொழுது பொதுவாக கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் பயப்படுவா இல்லையா, உமையம்மை வந்து பயந்து ஓடி வந்து அந்த சிவபெருமானை ஆலிங்கனம் செய்து கொண்டாளாம். அந்த ஊடலை தீர்ப்பதற்காகத்தான் ராவணனை அந்த மாதிரி கைலை மலையை தூக்க சொல்லி நம்ப சொல்லி சொன்னார் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பார் சுந்தரர் இதில். எல்லாமே சிவபெருமானுடைய லீலை. ஏன்னா அவன் அதுக்கப்புறம் வந்து சாமவேதம் ஓதுவான். சாமவேதம் ஓதினோன்னா அவருக்கு ஒரு வாழ் கொடுப்பார், ஒரு தேர் கொடுப்பார், அவருக்கு 3 கோடி வாழ்நாள் கொடுப்பார். ஸோ இதெல்லாம் நடக்கிறது எதற்காக அப்படின்னா இந்த ஊடலை தீர்ப்பதற்காக அப்படின்னு ஒரு இடக்கம் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்த அந்த ஒரு இடம். அதனால தான் இந்த இடத்துல நம்ம அதை ஷேர் பண்ணுறோம். வார் இருங்குழல் வாழ் நெடுங்கண் மலைமகள், இதுவும் இன்னொரு ரெஃபரன்ஸ் தான். நீண்ட கரிய கூந்தல் மற்றும் வாழ் போன்ற நெடிய கண்கள் உடைய அந்த அம்மை மலைமகளோடு கூடிய உமைபங்கன். அது உமைபங்கன். அவன் ஈசனார் சிவசக்தி ஐக்கியத்தை தான் சொல்கிறார். வாழ் போன்ற நெடிய கண்கள் உடைய அந்த அம்மை மலைமகளோடு, அந்த மலைமகள் இருக்காளே அதோடு சேர்ந்த அந்த ஈசன் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு என்ன சொல்வா அப்படின்னா, நாம் வந்து இறைவனை கூப்பிடும் பொழுது அவரை வந்து நம்ம மனதில் இருக்கக்கூடியவர் என்கிற பாவத்தில் கூப்பிடணும் அப்படிங்கிறது. இந்த சிவசக்தி ரூபம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவள் எங்கேயோ இருக்கா மாதிரியும் நாம் வந்து எங்கேயோ இருக்கிற மாதிரி, அவர் வந்து கைலாய மலையில் இருக்கார், நான் இங்கே இருக்கேங்கிற அந்த பாவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த பாகவதத்தில் சொல்லுவா இது. திரௌபதி வந்து அவளுக்கு வந்து வஸ்திர இது பண்ணுறப்போ முதல்ல அவள் என்ன கூப்பிடுவா அப்படின்னா மதுராபதி அப்படின்னு கூப்பிடுவார். அப்புறம் அயோத்தியாபதி, அப்புறம் வந்து கமலாக்ஷா அப்படின்னு வேறு 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 பேரெல்லாம் கூப்பிடுவாராம். கூப்பிட்றப்போ அந்த கிருஷ்ணர் வரவே மாட்டார். கடைசியில் அவள் என்ன பண்ணுவாளாம், ஹிருதய நிவாசினி அப்படின்னு கூப்பிடுவாளாம். கூப்பிட்ட உடனே டக்குன்னு வந்துடுவாராம். வந்துட்டு வந்து அவளுக்கு வந்து அந்த மான பங்கத்திலேருந்து அவரை காப்பாற்றும். அப்போது திரௌபதி கேட்குறாளாம், நான் உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ ஒன்றுமே வரவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லுவானாம். அப்போ ஏன் வந்து நீ வந்து வரல அப்படின்னு அவர் சொல்லுவாராம், நீ வந்து முதல்ல என்ன கூப்பிட்ட, மதுராதிபதின்னு கூப்பிட்ட. நான் மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே நீ என்ன பண்ணிட்ட, உடனே மாற்றி அயோத்தியாபாதின்னு கூப்பிட்டுட்டேன். அயோத்தியாபாதின்னு கூப்பிட்டு நான் வரலான்னு நினைக்கிறதுக்குள்ளே நீ கமலாக்ஷான் வேற ஒரு பேருக்கு போயிட்டேன். இப்போ கடைசியில் என்ன சொன்னேன், ஹிருதய நிவாசினின்னு கூப்பிட்டேன். அப்போது நான் உன்னோட ஹிருதயத்திலேயே நான் இங்கே உட்காந்துருந்தனால என்னாச்சு, டக்குன்னு வந்துட்டேன். பக்கத்திலே இருந்ததுனால நான் உடனே வந்து உன்னை நான் காப்பாற்றினேன். இது நமக்காக சொல்லப்பட்ட கதை. ஸோ நாம் வந்து அவரை வந்து நம்மளுடைய மனதுக்குள், நம்முடைய தகராகாசத்தில் இருக்கார். அது வந்து அந்த ஈசன் வந்து அங்கே தான் இருக்கார், அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சுந்தரர் வந்து நமக்கு வந்து ஒரு அறிவுரையும் கொடுப்பார். அந்த அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, 7வது திருமுறையில் 35வது பதிகத்தில் 2வது பாட்டில் பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும்
பண்டையார் அலர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பு ஒழி மட நெஞ்சமே. இவ்வளோ சொந்தக்காரா இருக்கான், இவ்வளோ செல்வம் இருக்கு, இவ்வளோ பதவி இருக்குன்னு சொல்லி நீ ஒரு அகங்காரத்தோடு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. அந்த சிவசக்தி ரூபத்தை மட்டுமே நினைத்து நினைத்து வாழ்க்கையில் கடைத்தேறுவாயாக. ஏன்னா ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அஜ்ஞானமே அதுதான். என்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, பதவி இருக்கே, பொருள் இருக்கே, என்னால் எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சின்னு இருப்பா. அது உண்மை கிடையாது. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சுந்தரர் அந்த 7வது திருமுறையில் ரொம்ப சொல்வார். பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையார் அலர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பு ஒழி மட நெஞ்சமே. புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையாற்ற தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பதாண்மை அரிது காணி இஃது அறுதியேல் அவன் பதம் சேர்வாயாக. இதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. வாழ்க்கையே எப்படிப்பட்ட வாழ்க்கையா, தேரையோடு ஒட்டியுள்ள வால். இந்த தேரைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பிறக்கிறப்ப ஒரு வாலோட பிறக்கும். அந்த வால் என்ன ஆகும்னா தேரையோடு பிணைத்தலை உடைய வால் அப்படின்னு சொல்லுவார். 7வது திருமுறையில் 35வது சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கை எப்படி சொல்லுவார்னா தேரையோடு பிணைத்தலை உடைய வால். அதாவது தேரையோடு பிறந்திருக்க அந்த வால் என்ன ஆகுமா, ஒரு கால அவகாசத்துக்கு அப்புறம் அதாவே அது விட்டு அழிஞ்சு போயிடும். அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு ஒழிஞ்சு தான் போகுமே தவிர அது நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு இது சந்தோஷப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சொந்தமும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு துணையும் கிடையாது. அந்த சிவசக்தி ரூபம் மட்டும்தான் நம் கூடவே வரும் என்பதை அவர் திரும்பி திரும்பி சொல்றார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல 7வது திருமுறையில் அவர் என்ன சொல்வார்னா 36வது பதிகத்தில் 5வது பாட்டில், நீங்கள் சிவபெருமான் நீங்கள் இடுபலி எடுக்கிறதுக்கு போகும் பொழுது இந்த சிவசக்தி ஐக்கியத்துக்காக சொல்கிறது. அந்த நீண்ட கண்ணுடைய இருக்கா இல்லையா, அந்த கருப்பு உடைய நிறமுடைய அந்த பார்வதி அந்த அர்த்த உருவத்தோடு நீங்கள் போகிறேன். அப்போ உங்களை பார்த்தாலே எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடலான்னு வரோம், இடுபலி கொடுக்கலான்னு வரோம். இந்த உருவத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் அந்த உருவத்திலேயே நீங்கள் வரே அப்படின்னு கேட்குற மாதிரி. அதாவது இறைவன் எப்பொழுதுமே அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் தான் இருக்கார். அந்த வடிவத்தில் வரும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நாங்கள் இடுபலியிட அஞ்சுகிறோம், கொணர்ந்தும் இடே மாயினோம் அப்படிங்கிற சுந்தரன். நான் கொண்டு வந்திருக்கோம், போடலான்னு வந்தோம். ஆனால் இந்த உருவத்தை பார்த்த உடனே நிறைய சொல்லுவார். நீங்கள் அரவில் அந்த அரவு கச்சையில் இட்டுருக்கு, எங்களுக்கு பயமாக இருக்குது. மண்டையோட எடுத்துன்னு வரையில் பார்க்குறது எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் சுண்ணாம்பல் சாம்பல் பொடியை பூசிட்டு வரையில் எங்களுக்கு பயமாக இருக்குலாம் சொல்லிவிட்டு அது கூடவே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த உமையாளை நீங்கள் ஒரு பகுதியாக வச்சு ஒரே உடம்புல 2 பேருடைய உருவம் தெரிகிற மாதிரி வரையிலே எங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு. அதாவது இன்டைரக்டாக அது அம்பாளும் ஈஸ்வரனும் சேர்ந்து இருக்கிறத சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நித்திலம் நீல் நெடுங்கண்ணினாளோடும் கூறாய் நிற்றிலாள் கொணர்ந்திடகிலோம் பலி அப்படின்னு. நீங்கள் அப்படி வந்தேன்னா எங்களுக்கு பலி கொடுக்கறது ரொம்ப பயமாக இருக்குது. ஆரண்ய விடங்கரே அப்படின்னு சொல்கிறேன். திருப்புவேளை இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டு வரும். எல்லாம் இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்துக்கு ரொம்ப அழகாக நிறைய பேர் சொல்லுவாங்க. இருவினை அஞ்ச என தொடங்கும் அந்த பாட்டோட ஆரம்பம் அப்படி இருக்கும். திகழ் நகை கொண்ட விடையேறி சிவம் வெளியங்கண்ணருள் குடிகொண்டு திகழ நடம் செய்து எமையீண்ட அரசி உமை இடம் கொள மழுவுடை எந்தை அமலன் மகிழும் குருநாதா. எங்கே இருக்கார் இந்த முருகர் சொல்கிறப்போ, நீ அந்த உமையை உமையோட புத்திரனாக இருக்க. ஆனால் அந்த உமை எங்கே இருக்க, அந்த இறைவனுடைய இடது பாகத்தில் இருக்கிறாதான். திகழ் நகை கொண்ட விடையேறி சிவம் வெளியாய் கண்ணருள குடிகொண்டு திகழ நடம் செய்து எமையீண்ட அரசி அந்த உமையாள் இடம் கொள இடபாகத்தில் அமர்ந்திட மழுவுடை எந்தை அமலன் மகிழும் குருநாதா. முருகரை சொல்கிற மாதிரி சொல்லி அந்த அம்பாள் எந்த மாதிரி அந்த இறைவனும் இறைவும் இருக்கா அப்படின்னு. இதே 7வது திருமுறையில் 52வது பதிகத்தில் என்ன சொல்வான்னா, பண்டு ஆழ்வினை பல தீர்க்கும் பரமன் அந்த உமாபதி. அந்த அர்த்தநாரீஸ்வரம் வடிவம் இருக்கே, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பண்டு ஆழ்வினைன்னு சொல்லணும். பண்டு ஆழ்வினைன்னா ஜென்மமாக கோடி ஜென்மமாக நம்ம சேர்த்து வச்சிருக்கிற விதை இருக்கே இல்லையா,
அந்த வினைகள்லாம் தீர்க்கணும்னா அது யாரால முடியும்? அந்த பரமன் எப்படிப்பட்டவன்? அர்த்தநாரீஸ்வர வடிவனாக இருக்கக்கூடிய அவனால் மட்டும்தான் அதை போக்க முடியும்னு அங்கேயும் அம்பாளை உள்ளே கொண்டு வரார். 7வது திருமுறை 40வது பதிகத்தில் இதே தான் சொல்கிறார். 10வது பாட்டில் தேவியம் பொன் மலைக்கோமான் தன் பாவையாக தன் உருவம் ஓர் உருவம் சேர்த்து வித்த எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வர வடிவம். அந்த இடத்துல அதே தான் வருது. அந்த 7வது திருமுறை 40வது பதிகத்திலும் தேவியம் பொன் மலைக்கோமான் தன் பாவையாக தன் உருவம் ஓர் பாகம் சேர்த்து வித்த எம்பெருமான். அதில் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்வார். 7வது திருமுறையில் அந்த அந்திமா இது இருக்கு இல்லையா, நம்மளோட அந்திம காலம் வரும் இல்லையா, அந்த அந்திம காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இறைசக்தி வடிவம் நமக்கு எப்படி ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு. ஓவு நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நாம் நமச்சிவாயவே. அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நான் மனசில் நினச்சி என்னுடைய நாக்கு இருக்கு இல்லையா, அது சொல்லிகிட்டே இருக்கும். அது எப்படிப்பட்ட காலத்தில் சொல்லும்? ஓவு நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் வல்லவா உனை நான் மறக்கினும். நான் மறந்துட்டேன் ஒரு வேளைன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய நான் இருக்கு இல்லையா, அந்த நான் அந்த இடத்துல சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா நான் அதை பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன். இன்னையிலிருந்தே நான் அதை இப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அது அந்த நேரத்திலும் அந்த உமாபதியை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த உமையை நினைக்கும், அந்த அர்த்தநாரீஸ்வரரை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதே 7வது திருமுறையில் 41வது பதிகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையான் மகள். மலையான் மகள் யாரு? உமை. தன் மணவாளா, அவளுடைய மணவாளனா இருக்கக்கூடியது யாரு? இறை, அந்த ஈசன். அந்த இடத்துலையும் அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான் எந்தன் உமாபதி ஈசனே. அந்த இடத்துல அவர் பொசசிவாக எடுத்துக்கிறார், என்னுடைய உமாபதி ஈசனே. அதே 7வது திருமுறையில் 45வது பதிகத்தில் 7வது பாட்டில் பெண்ணவன் பெண்ணவள் மேனியோர் பாகமாம் பிஞகன் அப்படின்னு. ஒரு உடல் தான், ஆனால் கூறு 2. ஒரே உடம்புல 2 விதமான கூரை வச்சுருக்காதான். பெண்ணவன் பெண்ணவள் மேனியோர் பாகமாய் பிஞகன் அப்படின்பார். இந்த இடத்துல தான் என்ன சொல்லுவான்னா, இடகலை பிங்கலை சுஷும்னை நம்ம சொல்லுவோம். இடது பக்கம் இருக்கிறது இடகலை. நம்ம சுவாசத்திலே பார்த்தோன்னா இடது பக்கத்தில் இருக்குது, அது யாரோடது? அம்பிகையோடது. பிங்கலைனா வலது பக்கம், அது சிவனோடது. இதுக்கு நடுவில் தான் அந்த சுஷும்னை நாடின்னு இருக்குது. ஸோ இடது வழியாக மூச்சை இழுத்து வலது வழியாக விடும் பொழுது நடுவில் இருக்கு இல்லையா, கும்பகம்னு சொல்கிறோமே, அதுதான் அந்த சோமாஸ்கந்தரம். 2 பேருக்கு நடுவில் அந்த முருகர் உட்காந்துருப்பார். அவர் யாரே? சுஷும்னை நாடி. அந்த இடத்துலையுமே சிவனும் பார்வதியும் இணைந்து அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய முருகன். சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பிராணாயாமத்திலையும் அந்த இறை தத்துவத்தை கொண்டு வராதான் சொல்கிறது. இடகலை பிங்கலை சுஷும்னை நாடி. அப்போ நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சிக்கணும்? இடது பக்கமாக இழுக்கும்போது அம்பிகையினுடைய பாகத்திலேருந்து இழுத்து அப்படியே நம்ம நடுவில் சுஷும்னை நாடி, அப்படியே வலது பக்கத்தில் சிவன். அது பிங்கலையாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மன்மதன் இருக்கான் இல்லையா, மன்மதனுடைய அந்த அழித்தது எல்லா தேவாரத்துலேயுமே இருக்கும். அதனுடைய ஒரு வீரச் செயலாக சொல்லப்படும். மன்மதனுடைய பானம் 5 வகையான மலர்கள், 5 விதமான மலர்களை தான் அவர் பானமாக வச்சுருக்கார். அது என்னெல்லாம் இருக்குது? தாமரை, மா, அசோகு, முல்லை, நீலம் போன்றவை. சரி, இந்த மலர்னா அதுக்கு ஏதாவது ஒரு தத்துவம் இருக்குமே. அவை முறையே உன்மத்தம், மதனம், மோகம், சந்தாபம், வசீகரணம் என்பவையாகும். இந்த 5க்கு 5. இந்த 5ஓட நிற்குதா அப்படின்னா அவ்வைந்தும் முறையாக என்ன வரதான் பாருங்க. சுப்ரயோகம், விப்ரயோகம், சோகம், மோகம், மரணம் என்ற அவஸ்தைகளை குறிக்கிறது. இப்போ மன்மதன் கையில் இருக்கக்கூடிய அந்த மன்மதனைத்தான் அந்த சிவபெருமான் அழிச்சிருவார். அப்புறம் அம்பாளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மறுபடியும் அவரை உயிர்ப்பிப்பார். அம்பாள் தான் உயிர்ப்பிப்பார் இல்லையா. அப்போ அந்த அம்பாள் கொடுத்த அந்த கணை, அந்த மலர்கள் தான் அந்த மன்மதன் கையில் இருக்கு. ஸோ இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்திலே இருக்கும்,
அந்த சிவபெருமானால் அழிக்கப்பெற்ற மன்மதனை உயிர்ப்பித்தவள் அந்த அன்னை. ஸோ அங்கேயும் நம்ம அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நாம் கொண்டு வரோம். ஸோ அந்த 5 மலர்கள் 5 விதமான அவஸ்தைகளை குறிக்கிறது. அந்த அவஸ்தைகள் தான் இந்த 5 அவஸ்தைக்கு என்னத்துக்கு வருதான் பாருங்க. பேச்சும் நினைவு மிகுதலும் பெருமூச்செறிதலும் உடல் வெதும்பி உணவை வெறுத்தலும் அழுது அழுது பிதற்றுதலும் மூர்ச்சை உறுதலும் என்பதும் ஆகும். இதுக்கு அழகா அந்த பாட்டு வரும். இதை ஐவனமாம் பகழியுடை அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும். அது 7வது திருமுறையில் 51வது பதிகத்தில் இருக்கும். அது 2வது பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார் சுந்தரர். ஐவனமாம், ஐவனம்னா 5 விதமான மலர்களை உடைய பானங்கள். இந்த ஐவனமாம் பகழியுடை அப்படின்னு வரும். இந்த மன்மதன் யாரு? மாயாசக்தி. இந்த மன்மதனுடைய மாயாசக்தியினால தான் இந்த இயக்கமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே நடக்கிறது அப்படின்னா இந்த மாயாசக்தி மன்மதனால் இயக்கப்படும் பொழுதுதான். அந்த மன்மதன் தான் சிவபெருமானுடைய அந்த இதை காமிக்கும் பொழுது சிவபெருமானால் அவன் எரிக்கப்பட்டான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புராணம். ஸோ இந்த மன்மதனை அந்த மாயா ரூபத்தை ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்மளால் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா மாயா அப்படின்னா யாமா அப்படிம்பார். இதிலே சொல்லுவார், நம்ம கீதையிலே சொல்லுவார், மாயா சக்தி பயங்கர ஸ்ட்ராங்குப்பா. நீ சொல்கிற மாதிரி மாயா திருப்பி போடுங்க, யாமா அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை ஒன்னால் அழிக்க முடியாது, ஒன்னால் நீக்க முடியாது, ஒன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு யார் வேணும்? அந்த அர்த்த நாரீஸ்வர வடிவமாக இருக்கக்கூடிய உமையும் ஈசனும் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அவளுடைய ஒரு ஹெல்ப் வேணும். நீங்கள் அவள்கிட்ட பக்தி பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்றால் அது இருக்கணும். ஸோ அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருந்தால் மட்டுமே இந்த 5 பானத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்மதன் இருக்கான். அவன் அனங்கன், அவனுக்கு உருவம் கிடையாது. ஆனாலும் அவனுடைய செயல்பாடு இன்னும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ட்டியும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. இதே 7வது திருமுறையில் 55வது பதிகத்தில் 9வது பாட்டில் அர்த்த சரீரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இருக்காரு. அவர் என்ன சொல்றா பாருங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி, எந்த தெய்வமாக வேணா இருக்கட்டும், நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் இஷ்ட தெய்வமாக நீங்கள் வணங்குங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர். எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டால் அர்த்தநாடீஸ்வர வடிவம். இது சிவஞான சுத்தி அப்படிங்கிறதுல 2.25 இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுங்க, இல்லைன்னா விநாயகரை பண்ணுங்க, எதை பண்ணினாலும் இந்த சிவ சக்தி தத்துவம், அந்த தத்துவத்தை தான் நான் சொன்ன, ரூபத்தை பற்றி கூட நான் சொல்லலை. அந்த இடத்துல யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார். அவர் அங்கே இருக்கிறார்ப்பா. சிவசக்தி ஸ்வரூபம் உமையனுடைய ஈசன். எந்த சமயமானாலும் 6 சமயம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த சமயமானாலும் அந்த 6 வகை சமயத்தில் அவ்வவர்க்கு ஆங்கங்கே ஆரருள் புரிந்து அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு. அவ்வவர்க்கு ஆங்கங்கே ஆரருள் புரிந்து. அது என்ன அவ்வவர்? அவ்வவர் என்பது அவரவருக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஏற்றபடி, அவர்களுடைய வினை பயனுக்கு ஏற்றால் போல பலனை, வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி அருள் புரிவாராம். அவர் தான் யாரு? இந்த சிவசக்தி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த மாதொரு பாகனார் இருக்காரு. அவர் அவ்வவர்க்கு அங்கங்கே ஆரருள் புரிந்து அப்படின்னு ரொம்ப அருமையான பிரபகம். அதனால தான் எல்லாருக்கும் ஒரே போல யுனானிமஸாக உங்களுக்கு பலன் கிடைக்காது. சில பேர் மாட கோபுரத்தில் இருந்துட்டு இருப்பார், சில பேர் ரொம்ப நிம்மதியாக இருப்பார், சில பேர் எப்பவுமே கஷ்டப்பட்டு இருப்பார், சில பேர் எப்பவுமே அழுது புலம்பின்னு இருப்பார். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? அந்த சிவசக்தி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஈசனை, அந்த உமாபதியை, அந்த அம்பிகையை மனதால் நினைந்து பக்தியால் நாம் அப்படியே குளிப்பாட்டணுமா. அப்படியே பக்தியில் திளைக்கும் பொழுது நமக்கு இந்த இடர்களிலிருந்து, இந்த பவசக்கரத்திலிருந்து நாம் எல்லாத்துக்கும் வெளியில் போவோம். அது மாத்திரம் இல்லை, இந்த வழிபடுறோம் இல்லையா,
இந்த வழிபடக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி வந்து நம்மளுடைய குடும்பத்தில் வந்து காப்பாற்றுதுன்னு. இது நமக்கு மட்டும் கிடையாது. இந்த சிவசக்தி வழிபாடு இந்த தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா யாரெல்லாம் கடை தேர்றான்னா 21 தலைமுறை வந்து கடை தேர்தான். அப்போ அந்த 21 தலைமுறைன்னு சொல்லிடாத என்ன 21 தலைமுறை அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறேன். நமக்கு தந்தை தாய் இல்லையா? அப்போது தந்தை வழியில் இருக்கக்கூடிய தந்தை வழி, தந்தையுடைய தந்தையார், அவருடைய தந்தையார், அப்படி போகிறப்ப அதில் 7 தலைமுறையாம். அதாவது என்ன சொல்லுவோம், மாட்டன் முப்பாட்டன் அப்படி முன்னாடி போவோம் இல்லையா? அது தாய் வழி, நம்முடைய தாய் வழியில் 7 தலைமுறை. ஸோ 7 7 14 ஆகிடுத்தா? அப்போ இன்னொரு 7 வேணுமே, 21 தலைமுறை வந்து இந்த சிவபெருமானையும் இந்த அம்பிகையும் இந்த அர்த்தநாரீஸ்வரத்தையும் ஒரே ஒருத்தன், அவன் இந்த தலைமுறையில் ஒருத்தன் வந்து முறையாக வழிபடும் பொழுது அந்த 21 தலைமுறையும் கடை தேரும் அப்படிங்கிறாங்க. அப்போ 3வது 7 வந்து தந்தையுடைய தந்தை வழியில் 7, தாய் வழியில் இருக்கக்கூடிய தந்தை, தாயினுடைய தந்தை, தந்தையினுடைய அப்படி போகல, அது ஒரு 7, தந்தையினுடைய தாய் வழியில் இருக்கக்கூடிய 7 தலைமுறை. ஸோ 7 7 7 இது வந்து ரொம்ப அருமையான ஒரு விளக்கமாக இருந்தது. எனக்கு ரொம்ப அது ஜஸ்ட் ஐ லைக் இட். அதனால தான் அதுக்கு தான் இதில் வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க பித்ரு பிதாமகன் பிது பிதாமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாதாமகன் மாது பிதாமகன் மாது பிரமதாமகன் மாத்ரு பிரமதாமகன் அப்படின்னா அந்த 3. ஸோ மொத்தம் 7 7 21 தலைமுறையும் கடை தேற்றக்கூடியது தான் இந்த சிவசக்தி ரூப வழிபாடு. இத்தனை நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதே எதுக்காக அப்படின்னா இதோட இந்த கிளாஸோடு நம்ம வந்து சிவசக்தி ரூபத்தை முடிச்சிருவோம். அதாவது ககாரம் முடிஞ்சிடும். இன்னும் 2 எழுத்து தான் இருக்குது. 2 × 20 40 ஸ்லோகம் முடிஞ்சதுன்னா திரிஷதி முடிஞ்சிடும். முதலே சொன்ன மாதிரி திரிஷதி என்பது தத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நூல். அதில் அலங்கார வார்த்தைகளுக்கு ரொம்ப ஒன்றும் இடம் இருக்காது. அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப அம்பாள் வந்து அந்த ஆபரணம் போட்டுட்டு இருந்தா அம்பாள் வந்து இப்படி அதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாமே தத்துவம் தான். அந்த சிவசக்தி ரூபத்தை புரிஞ்சுக்குது. அதனால தான் நாம் வந்து இதுக்கு இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதற்கு வேலை கிரந்தங்களிலிருந்தும் அதற்கு என்ன வந்து எடுத்துக்காட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக. ஏன்னா வெறும் நம்ம வந்து சான்ஸ்கிரிட்டையே நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அப்படின்னு சொன்னால நமக்கு ஈஸியாக புரியக்கூடியது பன்னிரு திருமுறை. பன்னிரு திருமுறையில் இருக்கக்கூடிய இந்த மூவர் தேவாரத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துலலாம் வந்து அம்பிகையும் அந்த ஈசனும் சேர்ந்திருக்காளோ அந்த இந்த கொட்டேஷனை நாம் இப்போ வந்து கொடுக்க முடிஞ்சுது. எல்லாம் அந்த இறைவனுடைய அருள். இன்றைக்கி வந்து நல்ல வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த நேரத்தில் நம்ம கேட்கும் பொழுது நம் மனமானது அதில் லயிக்கணும். எந்த இறையை வேணாலும் நம்ம கும்பிடலாம், எந்த இஷ்ட தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம், தப்பே கிடையாது. அது சிறு தெய்வமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் அதில் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த உமை ப்ளஸ் ஈசன், நம்மளுடைய டிவைன் ஃபாதர் அண்ட் மதர்ஸ் அங்கே இருக்காங்க. அவர்கள் தான் நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள், காப்பாற்றவும் போகிறார்கள். மற்றபடி இருக்கக்கூடிய இந்த சுற்றம் சூழல் எல்லாமே பதவி பணம் எதுவுமே வந்து கடைசி காலத்தில் நமக்கு உதவாதுங்கிறத ரொம்ப தெளிவாக மிக மிக தெளிவாக நம்மளுடைய தேவாரத்திலையும் சரி நம்முடைய சௌந்தரிய லகரி லலிதா சாஸ்திரம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதோடு இந்த இடத்துல முடிச்சுக்கிறோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீ.